இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் சங்கீதம் 34:8-9. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். கர்த்தரை ருசித்து பாருங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் தேவனை சோதித்து பார்க்குற மாதிரி வேண்டுதல் செய்வாங்க. எப்படின்னா, கடவுளே நீங்கள் உண்மையான தெய்வம்னா இப்போவே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கள், இப்போவே இந்த வேலையை கிடைக்கும்படி செய்யுங்க, இப்போவே எதிரிகளை அழித்து போடுங்க, அப்போ தான் நீங்கள் உண்மையான கடவுள்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்வாங்க. இப்படிப்பட்ட வேண்டுதலில் கொஞ்சமாச்சு பக்தியும் பயமும் இருக்கா? இல்லையே. தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு குறைவில்லைன்னு சொல்கிறாங்க. தேவன் மேலே நமக்கு பயம் இருந்தால் இப்படி சோதித்து பார்க்குற மாதிரி வேண்டுதல் செய்யவே மாட்டோம். தேவனை பார்த்து கேள்வி கேட்க மாட்டோம். கடவுளை ருசி பாருங்கள்னா என்ன அர்த்தம்? கடவுள் மீது நம்பிக்கை வச்சு காத்திருப்பது என்பது தான் ருசித்து பாருங்கள்னு அர்த்தம். அதுவும் அதிகாரத்தோடு இல்லாமல் தாழ்மையோடு நடந்துக்கும் போது தேவன் நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார்னு சொல்கிறாங்க. ஆமேன்.